வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருட்தந்தை அவர்களுடைய மனித உறவுகள் மேம்பட என்ற தலைப்பிலே அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் விட்டு கொடுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறத சாமிஜி நமக்கு கணவன் மனைவி உறவுலேயும் குடும்ப உறவுகள்லேயும் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென்ன வைத்து கொள்ளாது பிறருக்காக மனமுவந்து அளிப்பதே விட்டு கொடுத்தலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொருள் மட்டுமல்லாமல் பல விஷயங்கள்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். பொதுவாகவே அருட்தந்தை அவர்கள் சொல்லும்போது குடும்பத்தில் பிணக்கு எழுவதற்கு 4 காரணமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? தேவை, அளவு, தன்மை, காலம்னு. இந்த 4 காரணங்களை மையமாக வச்சு எழக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கணவன் மனைவி இருவரும் ஒருவரை இன்னொருவர் மதித்து துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு துணிவோடையும் வெளிப்படையாகவும் தேவைப்படக்கூடிய இடத்துல விட்டு கொடுத்தும் அன்போடு பேசியும் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமல்லாது எல்லா விதமான உறவுகளுக்கும் நட்புகளுக்குமே இது சரியான ஒரு கடமை செய்யக்கூடிய விஷயத்தில் இது சிறப்பான ஒரு இடமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அருட்தந்தை அவர்கள் நமக்கு நிறையா அறிவுரைகள் சொல்லியிருந்த போதும் அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இடம் உண்டு. நாம் கூட சில கதைகளில் கூட முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். 2 மான் காட்டில் இருக்கும். அப்போது கணவன் மனைவி மான் ஒரு இடத்துல கொஞ்சமாக தண்ணி தேங்கியிருக்கு ஒரு குட்டையில். நல்ல வெயில் காலம், தண்ணி கிடைக்காத நேரத்தில் 2 மானுக்கும் ரொம்ப தாகமாக இருக்குது. அப்போது அந்த தண்ணியை குடிக்க போகும்போது அந்த ஆண் மான் நினச்சதான் அது குடிக்கட்டும்னு சொல்லிட்டு மனைவி குடிக்கட்டும்னு அது வாயை சும்மா வச்சுருந்ததான். அந்த பெண் மான் தன்னோட இணையை குடிக்கட்டும்னு சொல்லிட்டு அது தண்ணியை குடிக்காமல் வாயை சும்மா வச்சுருந்ததான். ஆக அந்த தேங்கியிருந்த அந்த தண்ணி குறையவே இல்லையாம். அப்படி ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து வாழ்ந்ததா நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு கதை மூலமாக சொல்லி நமக்கும் அந்த பண்பை கொண்டு வர்றதுக்காக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நாமளுமே பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுக்காததுனால துன்பத்தையும் சண்டை சச்சரவுகளையும் அனுபவிச்சிருப்போம். அதே போல் விட்டு கொடுத்ததன் காரணமாக நிறைய நல்ல விஷயங்களும் நாம் அனுபவிச்சிருப்போம். என்ற போதிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வெளியே சொல்லும்போது அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பான விஷயமாக இருக்காது. சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அப்துல் கலாம் ஐயா அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் அவங்களும் அவங்க அப்பாவும் சாப்பிட உட்காந்துருந்தாங்களாம். அவங்க அம்மா தோசை சுட்டு கொண்டு போட்டாங்களாம். அப்போ அதில் ஒரு தோசை ரொம்ப கருகி போய் இருந்திருக்கு. அப்போது 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அந்த கருகுன தோசையை கூட சாப்பிட்டுட்டாராம். சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா தோசையெல்லாம் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அப்போது அப்பாவும் மகனும் வெளியில் உட்காந்துருக்கும்போது அப்துல் கலாம் ஐயா கேட்டிருக்காங்க, அப்பா தோசை கருகி போயிருந்ததே அதை சாப்பிட்டீங்க, ஆனால் அம்மாட்ட நல்லா இருக்குன்னு ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அவருக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. தோசை வேணால் கருகி இருக்கலாம்ப்பா, ஆனால் அதை செஞ்சு போட்ட உங்கள் அம்மாவுடைய மனசு ரொம்ப சுத்தமானது. அவங்க அதை செய்கிறதுக்கு இந்த வயசில் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பொருளை செலவழித்து இதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனது ரொம்ப வேதனைப்படும்.
இது நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோன்னா நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். இது அவங்களுடைய மனசை நல்ல முறையில் அவங்க நம்மகிட்ட நடந்துக்கிறதுக்கும் அவங்களுடைய மனசை மகிழ்ச்சி ஆக்குறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அப்போ எதுக்காக நம்ம அந்த மாதிரி சொல்லணும், அதனால் நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது தாங்க அந்த வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகும் போதும் அந்த நட்பு நிலத்தை காப்பாற்றுறதுக்கும், மற்றும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, சமுதாயத்தில் நாம் தினமும் மீட் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேர்கிட்டையுமே நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து அன்போடு பழகும்போது எந்த வகையான உறவும் நல்ல முறையில் மேம்படும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.